ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம பைரவி ஒரு பக்கம் ஆறுமுகம் மனசை நோகடிக்கிறதுக்குனே பேசுகிறாங்க. நீங்கள் என்றைக்குமே என் மனசில் இல்லைன்னு சொல்லிட்டு மோதிரத்தை கழட்டி தூக்கி போட்டு மூஞ்ச 3 வரையும் தூக்கி வச்சுக்கிறாங்க. இங்கே இது நடந்தாலுமே நம்ம சிந்து ஒரு பக்கம் அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே. அதாவது இவங்க வந்து போட்டிங் போயிருக்காங்களாமா, பெடல் பண்ணிக்கிட்டே போகிறாங்களாமா. அதை வீடியோ காலில் காமிக்க அன்னபூர்ணியம்மா ஹாப்பிங்க. உடனே இதை பார்த்த நம்ம ஸ்னேகா வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் பார்க்குறாங்க. டாக்டரே உனக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறேன் வான்றாங்க. இதுக்குள்ளையா குதிச்சா நீ நானும் உயிரோடு இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் நினைக்கிறாங்க. ஆஹா, நம்மளுக்கு பொங்கல் வைக்க பார்க்குறாடா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்படி இவங்க என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வாங்க டாக்டர், இன்னும் வேற எங்கேயாவது போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு இவங்க பேசிகிட்டு இருக்க நம்ம ஸ்னேகா ஒட்டு கெட்டு இவளுக்கு ஏதாவது பொங்கல் வச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இங்கே இது நடந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்ம மகா அவங்க லைஃப்பில் அடி போட்டு ஏதாவது காரியத்தை சாதிக்கணுமே. அதனால அக்கா பொறுப்பே இல்லாமல் இருக்க எசக்கிக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க உடனே குறுன்னு பார்க்குறாங்க. ஆறுமுகம் வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் பார்ட்னராக நான் எசக்கியை சேர்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாரு. ஏன்பா அப்படி தேவையில்லாமல் வாய் கொடுக்குற வேணான்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறதையும் கேட்கவே இல்லைங்க. காயத்ரி என்ன தப்பாக நினச்சிடக்கூடாதுல. அதான் ஏங்க காயத்ரி புருஷனா இல்லை மனுஷனாவே அவனை மதிக்கிறது இல்லை, நீ ஏமா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே பைரவிக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் திருன்னு முடிக்கிறாங்க. எப்படியா காரியத்தை நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சகுனி பகடக்காயை நவுத்துற மாதிரி நகர்த்துனாங்க நம்ம மகா. சரி, இங்கே இந்த அலப்பறை நடந்தாலும் நம்ம சிந்து ஒரு பக்கம் கூட்டிகிட்டு ஊர் சுற்றுறாங்க. எப்படி போவோமா ஊர்கோலம்னு சொல்லிட்டு